டாக்டர் ராமதாஸ் ஒரு குழந்தை அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. பாமகவில் தொடர்ந்து மோதல் நடித்த ஒரு நிலையில் இருவரும் மாறி மாறி தினமும் பத்திரிகைகளை சந்தித்து ஒவ்வொரு தகவலில் சொல்லிட்டு வராங்க. சமூக வழியிலும் இது பரப்பப்பட்டு வருதுன்னு சொல்லலாம். அந்த வகையில் தான் அன்புமணி ராமதாஸ் டாக்டர் ராமதாஸை குழந்தைன்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, 5 ஆண்டுகள் முன்பே டாக்டர் ஐயா மாதிரி இல்லை, அரசியலில் ஈடுபாடு இல்லாமல் பல விஷயங்கள் யாரோ சொல்லிதான் பதவிகளை போட்டு வருகிறார். அந்த வகையில் கட்சியுடைய தலைவராக நானே தான் இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் உண்மையில் கட்சிக்கான தலைவர் பதவிக்கான அங்கீகாரம் எனக்கு மட்டும்தான் உள்ளது. கட்சியில் எல்லா முடிவுகளும் நான் மட்டும்தான் இருப்பேன். அந்த அதிகாரம் எனக்கு தான் உள்ளது என்று அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. மேலும் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த முறை பாஜக கூட்டணி வேண்டாம், அதிமுக கூட்டணி வேண்டும் என ஐயா அவர்கள் சொல்லியிருந்தால் கண்டிப்பாக நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன். ஆனால் ஐயா அவர்கள் அந்த நேரத்தில் எதுவும் என்னிடம் தெரிவிக்கவில்லை அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. தற்போது பொதுவெளியில் குடும்பத்தை பற்றியும் என்னை பற்றியும் அவர் வெளியில் சொல்வது சரி நாகரிகமாக இருக்காது என்றும் அவர் தெரிவிச்சிருக்காரு. இப்படி பல விஷயங்கள் அவர் பகிர்ந்து கொண்டுள்ளார். அரசியல் சம்மந்தமாகவும் குடும்ப நிகழ்வு சம்மந்தமாகவும் அவர் பதிவிட்டு சில தகவல்கள் நெகிழ்ச்சியும் அடைஞ்சிருக்காரு. என்ன சொன்னாருன்னா, இது போன்ற சம்பவங்களால் கடந்த சில மாதங்களால் என்னால் தூங்கக்கூட முடியவில்லை, என்னால் இயல்பு நிலையில் இருக்க முடியவில்லை, மனம் வருத்தம் கொண்ட இருக்கிறேன், வருத்தமடைந்துள்ளது, சோகமடைந்துள்ளது, என்னால் தூங்கக்கூட முடியவில்லை என்று ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. இதே விஷயத்தையும் ராமதாஸ் சொல்லியிருக்கார். பாமகவில் என்னதான் நடக்கிறது என்று தெரியாமல் பாமக தொண்டர்களும் சற்று குழம்பிதான் போய் வருகிறார்கள்.